கூட ஒரு பொண்ணு வந்துருக்காமே, அது யாரு? அவங்க தான் மாடல், எங்கள் டீம் தான். பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் சரி, முக்கியமாக படிச்சிருக்கணும் சார். பொண்ணை காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 வீட்லையும் பேசி மேற்கொண்டு பேசிக்கலாம். ஐயோப்பா, நான் சொன்ன பையனே அவன் தான். அந்த பையன் அவ்வளோ மோசமானவா தெரியலம்மா. பொண்ணு பேர் சுந்தரி, பக்கத்தூர் தான். வேலைக்கு போகிற பொண்ணா பாருங்க, இல்லை வேலைக்கு போகிற ஐடியா இருக்க பொண்ணா பாருங்க. சும்மா படிச்சுட்டு இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே பார்த்து சொல்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஊருக்கு போங்க, நான் ஃபோட்டோ அனுப்பிக்கிறேன். அங்கே இரு. விக்கி, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகே தான் ப்ரோ, பட் இந்த வீடு ஃபுல்லாக கவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நல்லா தான் இருக்கும். கதிர், கொஞ்சம் ரைட்டு வா. இப்போ பாருங்க, இது பக்கா ப்ரோ. ஜாக்லின், பிரேம் ஓகே, பொசிஷன் வரீங்களா? டே கதிர், அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறா. மேம், கொஞ்சம் ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய், ஒழுங்கா பண்ண சொல்லுடா. மேம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்ல வேண்டியது. அங்கேருந்து சொல்லலாம், என்ன வேணா வாய்க்கிலேயே வந்து பண்ணாதானே தெரியும். இப்போ ஓகே. டே கதிர், போஸ் சொல்லு. விக்கி, ஹேண்ட் வாஷ் பண்ணணும். தண்ணி இல்லை, வெட்டிஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? டேய் போடா. அப்படியே எனக்கு கொஞ்சம் ப்ரோ, உனக்கு கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சிங்களா? அதான் ஸ்ரவணா ஷூட்டில் பண்ணது. டேய், இதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாத. இல்லை ப்ரோ, அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை அவர். டேய், இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்கு, நீ கம்மன்று. நல்லா போகிறது சரி ப்ரோ, பட் உடனே இந்த சேஞ்ச் எப்படி? டேய், இந்த ஷூட் தானே நிறைய ஷூட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் இந்த மாதிரி தான் இறங்கி ஹெல்ப் பண்ணுவார். இப்போதைக்கு ஜாக்லின் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. முகத்தை சதிட்டு சாப்பிட்றியா? ஜாக்லின், தண்ணி குடிங்க. அது மேலே தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். மூவ் பண்ண சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா? விக்கி, விக்கி, விக்கி. என்ன ரொம்ப நேரமா விக்கிக்கிட்டே இருக்கா? ஸ்டவன், ஸ்டவன், தண்ணி எடுத்து கொடுங்க.
ஏன் அவ கேட்க மாட்டாளா? ப்ரோ கொடுங்க ப்ரோ. குடிச்சிட்டாலே. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ப்ரோ உங்க 2 பேரையும் சேர்த்து இதில் அப்படின்னா ப்ரோ உங்களுக்கு சந்தோஷம்? டேய் இது என் செல்ஃபிஷ்னஸ்க்காக. இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் 1 இயர் கான்ட்ராக்ட். இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வச்சு ஸ்மூத்தாக முடிச்சிடுவேன். ஓகே. போலாமா? ப்ரோ காரில் பெட்ரோல் இல்லை. நானும் கதிரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் வேணா வெயிட் பண்ணுறீங்களா? ப்ரோ கதிர் இருக்கட்டும், நான் வரேன். இல்லை ப்ரோ நீங்கள் இங்கே இருங்க, நானும் ஒன்று போயிட்டு வந்துடுறோம். டேய் வாடா. எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன் என்னாச்சு? இல்லை, பேக்ரவுண்ட் கலரும் என்னோட காஸ்டியூம் கலரும் ஏதோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அது ப்ராப்ளம் இல்லை. அந்த போஸ்ட்டில் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? வேறு எதுவும் இல்லை. பட் ஷோராக இது ஃபோட்டோஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதில்ல? அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, ட்ரஸ்ட் மீ. நம்பலாம். பட் என் மேலே இருக்க கோவத்தை இந்த ஃபோட்டோஸ் மேலே காட்டிட மாட்டீங்களே? அப்புறம் கேட்டால் வந்த மாடல் சரியில்லைன்னு சொல்லி என்ன ஈஸியாக கழட்டி விட்டுலாம்ல? கோவத்தை பர்சனல் திங்ஸில் காட்டலாம், ஆனால் ஒர்க்கில் காட்டக்கூடாது. ஏன் நான் உங்களை கழட்டி விடணும்னு நினச்சிருந்தா நீங்கள் அன்றைக்கி பலார்னு என்ன அரைஞ்சிங்களே, அன்றைக்கே என்னால் பண்ணியிருக்க முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். விக்கி கிட்ட கூட இந்த விஷயத்தை ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். நான் நினச்சிருந்தா உங்களை அன்றைக்கே அரைஞ்சிருக்க முடியும். ஹே ரிலாக்ஸ், ஜஸ்ட் கிடிங். மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஓகே தானே? ஹே, அதான் ஓகே சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும்தான் சும்மா சொல்வீங்களா? ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா? கேமரா கொடுங்க. அண்ட் ஜாக்லின், சாரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கட்ட கற்றுக்கோங்க. பிகாஸ் எல்லா ஷூட்டுக்கும் ட்ரேபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஷூட் மாதிரி. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். யா புரியுது. அண்ட் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி கரெக்டாக வந்து ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? என் அம்மா மோஸ்ட்டாக சாரி தான் கட்டுவாங்க. அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகேனா சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்டேயே சாரி கட்ட கற்றுக்குறேனே, என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் டூ லேட். எங்கள் அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ஐ எம் சாரி. ஹே இட்ஸ் ஓகே. ஸ்டெவன், சாரியில் எனக்கு நீங்கள் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் எல்லோ, அது உங்கள் லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். பேக் ட்ராப்ஸ்க்கும் செட் ஆகும். ஏங்க அதுக்குன்னு சும்மா சும்மா அதே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். என்னப்பா? பாப்பா தம்பி அவங்ககிட்ட இருக்கு. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இப்போ அடுத்து எங்கே படம் படிக்கிறீங்க? இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? சொல்லுமா. இங்கே முடிச்சிட்டோம்,
இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் கிட்ட தான் எடுக்க போகிறாங்க. ஹலோ ஹலோ பெட்ரோல் ரெடி, போலாமா? தம்பி தம்பி கதிர் நீ எல்லாம் போய் செட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிண்ணா. நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். நீங்க என்ன சார் இங்க? தம்பி உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்க சார். நீங்கள் கேட்ட மாதிரி பொண்ணு இருக்கு. அப்படியா? காட்டுங்க. பேர் ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்ணுறா. அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சம்மதம். அவள் அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி?